Hello my dear subscribers and lovely viewers, welcome to my channel. நான் டாக்டர் விக்னேஷ் மூர்த்தி, டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோல டயபெட்டிஸ் நோய் எப்படி உருவாகுது, எந்த காரணத்தினால உருவாகுதுங்கிறது தான் நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லி தர போறேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டயபெட்டிஸ், இப்போ நம்ம உடம்புக்கு என்ன உணவு சாப்பிட்டாலுமே கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒவ்வொன்றுக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சாப்பிட்ட உடனே அது தனித்தனியா பிரிஞ்சு அதோட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அதுல ஒன்று தான் இந்த கார்போஹைட்ரேட். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல கார்போஹைட்ரேட் கண்டென்ட் நம்ம ரத்தத்துக்குள்ள போய் அது குளுக்கோஸ் மெட்டபாலிசமா கன்வெர்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம செல்ஸ்குள்ள போகும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம இன்சுலின் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இந்த இன்சுலின் ஹார்மோனுங்கிறது தான் கீயே. இந்த இன்சுலின் ஹார்மோன் சுரக்கிறது தான் இந்த பேங்க்ரியாஸோட வேலை, அதாவது கணையத்தோட வேலையே. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம சாப்பாடு, நம்ம உடம்பு, கல்லீரல், கணையம், ரத்தம், அப்புறம் நம்மளோட செல்ஸ், இந்த செயினை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி நம்ம செல்ஸுக்குள்ள போகணும். இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன். டயபெட்டிஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேங்க்ரியாஸ் கணையத்தில் இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் ஹார்மோன்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைனால தான் நம்மளோட ரத்தத்துல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் செல்ஸுக்குள்ள போகாம ரத்தத்திலே தேங்கி நிக்கிறதுனால தான் அது நாளடைவில் அதோட நார்மல் வேல்யூ இல்லாம அதிகமா இருக்கும்போது தான் நம்ம அப்போ டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ நாம இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், எனர்ஜி, அப்புறம் செல்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அப்பதான் நம்ம உடம்புக்கு டயபெட்டிஸ்ங்கிற ஒரு நோய் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.